இன்னைக்கு டி நகர் ஜிஆர்டில இருந்து கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்ஸ் தான் வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வீடியோல வந்து இந்த கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்ஸ்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கா இல்லையான்றதெல்லாம் வந்து ஷாப்ல சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. நான் பேசுறதுக்கும் இப்போ வீடியோக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். பட் வந்து நீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து முக்கியமா டெய்லி யூஸ் பண்ணலாமான்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்க. அதுக்குமே நான் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். நிறைய பேர் வந்து தாலி முகப்பு செயின் தான் இந்த சில்வர் ஜுவல்ஸில் கேட்டிருக்கீங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் கலெக்ஷன்ஸு, லாங் செயின், ஷார்ட் செயின் இதுவுமே கூட நிறைய காமிச்சிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக் பீஸ் டிசைன்ஸு, நெக்லஸ் டிசைன்ஸு, அதுக்கு செட்டாக வரக்கூடிய கம்பல் அண்ட் வந்து கம்பல்லே வந்து ஜும்கா டைப்ஸு இதெல்லாம் கூட கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்ஸில் நிறைய இருந்தது. அதுவுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு தாலி முகப்பு செயின் டிசைன் தான் பார்த்துட்ருக்கோம். நல்ல ஸ்பைரலில் வந்து நடுவில் ஒரு பெரிய ஸ்பைரல், ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா கோல்டன் பீட் அதே எனாமல் வச்சு க்ரீன் கலர் எனாமல் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கெலாம் வந்து ப்ரைஸ்லாம் டேக்ல இல்லைங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்க ஸ்கேன் பண்ணி தான் அந்த ரேட் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைனு தாலி முகப்பு செயின்லேயே வரக்கூடிய பால் டிசைன், இப்போ நார்மலாக வரக்கூடியது தான். அந்த பால் டிசைனில் வந்து க்ரீன் அண்டு ஒரு ஒயிட் கலர் ஸ்டோனில் குட்டி குட்டியாக வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்டிப்பாக இருந்தது. நல்ல புது பீஸ் இது. ஷார்ட் செயின்லேயே இந்த மாதிரி டாலர் வச்சது அண்ட் வந்து ஒரு மீடியம் சைஸில் வரக்கூடியது, மிடில் லென்த்தில் வரக்கூடிய செயின் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த செயின் பாருங்க, சூப்பராக பாபா டாலர் வச்சே வந்திருக்கு. ஸோ நிறைய பாபா டிவோட்டிஸ்லாம் இப்போ இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி செயின் பிடிக்குன்னா இது கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த டாலருக்கு தனி ப்ரைஸு, இந்த செயினுக்கு தனி ப்ரைஸு. செயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாலி சரடு மாடலில் தான் இருந்தது. இதுக்கெல்லாம் வந்து கொக்கி தாங்க வந்திருக்கு இந்த செயினுக்கெலாம். இதெல்லாம் வந்து நம்ம தாலி சரடா யூஸ் பண்ண முடியாது, செயினாக தான் யூஸ் பண்ண முடியும். நல்லா பிளைனாக வந்து கோல்டில் வர மாதிரியே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் கோல்டு ஷாப்பிங் வீடியோ போடும்போது எல்லா வீடியோலும் பார்த்தீங்கன்னா இந்த காசு மாலை டிசைன் ஷேர் பண்ணுங்கன்ற கமெண்ட் ஒன்றாவது வந்துடும். ஸோ அதனால் அதுக்கேற்ற வகையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மாடலுமே வச்சுருந்தாங்க. இதை நம்ம வியூவர்ஸ் கண்டிப்பாக காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். அச்சு அசல் அந்த கோல்டில் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு நெக் பீஸ், ஒரு நெக்லஸ் காசு மாலை, அதுக்கு வந்து மேட்சிங்காக வந்து ஒரு ஹாரம் காசு மாலை ரெண்டுமே செட்டாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு கம்பலுமே பேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அது வேற டிசைன் தான். உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கலாம், இல்லைனா வெறும் இந்த நெக் பீஸும் இந்த ஹாரம் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அதையுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செயின் கொடுத்துருக்காங்கங்க. செயின் வந்து அதிலே அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ சில்வரில் தனியாக நம்ம செயின் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நல்ல சூப்பரான பீஸ், எவர் கிரீன் மாடல். அதிலே வந்து இப்போ நியூ டிசைன், இப்போ காசு டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் உருவம் வச்சு நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாடலில் கூட ஒரு நெக் பீஸ் வச்சுருந்தாங்க, காசு மாலை நெக் பீஸு. அது மேலே கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் வந்துருக்கு, எல்லாத்துக்குமே சுற்றிலும் ஸ்டோன் வந்திருக்கு. ஸோ அதுக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங்குமே வந்து இதுக்கு பேர் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து அந்த காசு மாலை நெக் பீஸ்க்கு வந்து ரொம்பவே ஆப்டான ஒரு மாடல். இது நல்ல மேட்ச் ஆகுதுங்க, சூப்பராக இருந்தது. இதுக்குமே மேலே கெம்ஸ்டோன் ஒரு 3 கெம்ஸ்டோன் வச்சுட்டு கீழே ஹேங்கிங்கில் வந்து க்ரீன் கலர் பீட் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனல் வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ப்ரைஸ் போட்டு தாங்க எனக்கு பழக்கம். பட் ஜிஆர்டியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு பிளேட்டட் சில்வருக்குலாம் ப்ரைஸ் டேக்ல இருக்காது. நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி தான் ப்ரைஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு விலை தெரிஞ்சுக்கணுன்னா டைரெக்டாக நீங்கள் ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள், ஏதாவது பீஸ் பிடிச்சிருந்தா. நல்ல ஒரு ராணி ஹாரம் மாதிரி ராயல் லுக்கில் இருக்கக்கூடியது இந்த நெக் பீஸு. டெம்பிள் செட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் மார்னிங்க்கு வந்து பிரைடுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். செட்டோடைய கம்பலும் வந்திருக்கு, ஆனால் அந்த கம்பல் அதுக்கு மேட்சிங்காக இல்லை. வேணும்னா நீங்கள் வேறு கூட பேர் பண்ணிக்கலாம். நிறைய கம்பல் செட்டு கூட நான் நிறைய இந்த வீடியோலேயே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த கம்பல் அந்த நெக் பீஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் ப்ரைஸ் இருக்குது.
அடுத்ததாக வந்து ஒரு நெக் பீஸ், ஒரு ஹாரம், அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஜும்கா கொடுத்து ஒரு செட்டோட ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் தனித்தனியாக வேணும்னா கூட வாங்கிக்கலாம், இல்லை செட்டோட நாங்கள் அப்படியே போட போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வருது அந்த செயின் மாதிரி, அந்த ஹாரம்லாம் அது நியூ டிசைனாக இருந்தது. அதுக்கு கீழே பெண்டன்ட்டுமே நல்லா அகலமாக பெருசாக வச்சு பண்ணியிருக்காங்க. நெக் பீஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா சிம்பிள் லுக் தான், பட் வந்து சூப்பராக இருந்தது, நியூ லுக்கில் இருந்தது. அந்த ஜும்காமே பாருங்கள் எல்லோ கோல்டில். நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட வீடியோ போட்டிருப்பேன், இதே ஜிஆர்டியிலேருந்து இந்த ஜும்கா எல்லோ கோல்டு ஜும்கா டிசைன்ஸ்லாம். ஸோ அதில் கூட பார்த்தீங்கன்னா இதேமாரி டிசைன்ஸ் இருந்தது. கோல்டில் என்ன வருதோ அதே சில்வரில் கூட பண்ணி வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இதுவுமே ஒரு நியூ டிசைன் தான். நெக் பீஸு நடுவில் வந்து அந்த அட்டிகைக்கெலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பெண்டன் டிசைன் இருந்தது. இதுக்கெலாம் வந்து கம்பல் கூட நீங்கள் வேறு பேர் பண்ணலாம், ஏன்னா அந்த அட்டிகை டிசைன் கம்பல் வந்து எல்லா கடையிலுமே கிடைக்கும். இந்த கம்பல் கூட ரொம்ப நல்லா தான் இருந்தது, நல்லா நியூ லுக், நியூ ஃபினிஷிங்கில் இருந்ததுங்க. நெக்ஸ்ட் ஒரு சோக்கர் நெக் பீஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கோல்டில் வர மாதிரியே ஒரு சோக்கர் நெக் பீஸு, நடுவில் தாயார் உருவம், சைட்லலாம் வந்து இந்த முகப்பு க்ரீன் கலர் ஸ்டோனில் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஹாரம், இந்த வரிக்காய் ஷேப்பில் வந்து இந்த சைட் செயின் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 லேயரில் இருக்குது அந்த சைட் செயின் ஹாரமுக்கு. நல்ல ஒரு சூப்பரான ஃபினிஷிங் அண்ட் ஆல்சோ வந்து எவர் கிரீன் ட்ரெண்டிங் மாடல் இது. ஏன்னா வந்து இந்த சோக்கர் நெக் பீஸுக்கு வந்து இந்த மாதிரி ஹாரம் போடும்போது நல்லாயிருக்கும், அந்த பீட்ஸ் மாதிரி வர மாதிரி. அதுக்கு கம்பல் கூட பாருங்க மேட்சிங்கா இருக்கு, அந்த மேல டாப்ல வருது பாருங்க கிரீன் கலர்ல, அதே இது வந்து அந்த சோக்கர்லயுமே இருக்குது. ஸோ வந்து நல்லா மேட்ச் ஆகுதுங்க இது. நெக்ஸ்ட் வந்து இயரிங்ஸ் டிசைனுக்கு வந்துட்டோம். தங்கத்தில் வந்து இந்த மாதிரி ஜும்கா வாங்க முடியாதவங்களுக்கே செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா மாடலுமே வந்து கோல்டில் வர மாதிரியே அச்சசல் இந்த வெள்ளியில் கூட பண்ணி வச்சுருக்காங்கங்க. சரி, இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணலாமா, ஏதோ சொல்கிறேன்னு சொன்னீங்களே என்னாச்சுன்னு கேட்பீங்க. இப்போ நான் அதை ரிவீல் பண்ணுறேன். இந்த தாலி முகப்பு செயின் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து ஜிமிக்கி கம்பல் டிசைன் ஆகட்டும், இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் வர்றது எல்லாமே டெய்லி யூஸ் பண்ண முடியாதுங்க. நம்ம போன உடனே அவங்க கிளியராக நம்மளுக்கு சொல்லிடுறாங்க. எந்த கடையிலையுமே இந்த மாதிரி நம்மளுக்கு சொன்னதில்லை, நம்ம கேட்டால் தான் சொல்லுவாங்க. பட் ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் அவங்க போன உடனே சொல்லிடுறாங்க, இந்த கோல்டு பிளேட்டட் சில்வர்லாம் டெய்லி யூஸ் பண்ண முடியாது. அதே சமயத்தில் வேர்வையோ தண்ணியோ அதில் படக்கூடாது. அதே மாதிரி சென்ட் நம்ம பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஃபங்க்ஷனுக்கு போகும்போது, அது கூட இந்த ஜுவல் மேலே படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் ஸ்வெட்டிங் ஆக தான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து அவுத்துட்டு நல்லா கர்ச்சிஃப்லேயோ ஒரு சாஃப்ட் துணியில் தொடச்சிட்டு வச்சிட்டிங்கன்னா அது நல்லா நம்மளுக்கு லைஃப் மெயின்டைன் ஆகும். அதே சமயத்தில் ரீசேல் வேல்யூ இருக்கா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். 50% தாங்க இதுக்கெல்லாம் ரீசேல் வேல்யூ. நீங்கள் ஒரு டிசைன் வந்து ஒரு 2000 ரூபா கொடுத்து இந்த மாதிரி ஒரு கம்பல் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் தான் அதில் வந்து ரீசேல் வேல்யூவாக கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அவங்க ஓவராலாக சொன்னாங்க 50% தான் ரீசேல் வேல்யூ கிடைக்கும் அப்படின்றதையும் அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ நானும் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஆஃப் த அமௌண்ட் தான் கிடைக்கும்ன்ட்டு. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வாங்கும்போது உடனே நம்ம மாற்றினா நம்மளுக்கு நஷ்டம். தங்கம் மாதிரியே வெள்ளியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேட் ஏறிட்டு தான் இருக்குது. நான் வந்து இதே ஜிஆர்டியில் கொலுசு வாங்கும்போது ஒரு 100 ரூபாய் இருந்தது, அது இப்போ பார்த்தீங்கன்னா 120 ரூபா தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா உடனே மாற்றாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு 5 வருஷமாவது நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாற்றும் போது அந்த வெள்ளி விலை வந்து ஏறி இருக்கும். ஸோ நம்ம வாங்கின விலைக்கு அது ஈக்குவலாக வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த நஷ்டமும் ஏற்படாது. ஸோ டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. ரீசேல் வேல்யூ வந்து 50% தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் சென்ட்டு பர்ஃப்யூம் அதே மாதிரி தண்ணி போட்டு கழுவுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ வந்து கிளியராக சொல்லிட்டேன். சரிங்க மேடம், இப்போ தங்கம் மாதிரி கிடையாது இல்லை, இது கோல்டு பாலிஷ் தானே போடுறாங்க மேலே, அந்த பாலிஷ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்போ அந்த டவுட்டும் உங்களுக்கு வந்திருக்கும்.
பாலிஷ் போயிடுச்சுன்னா இதே ஜிஆர்டியில் நம்ம கொண்டு வந்து கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பாலிஷ் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரீ, நெக்ஸ்ட் அடுத்தடுத்த டைம் பாலிஷ் போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கொண்டு வந்து கொடுத்தா ஒரு கிராமுக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஏன்னா வந்து நிறைய அந்த கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல் வீடியோ போட்டாலே வர டவுட்ஸ் இதுதான். இதேமாரி உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் தயங்காமல் கமெண்ட்ஸில் கேட்கலாம். இப்போ நம்ம பார்க்கறதுலாம் வந்து கோல்டு பிளேட்டட் கிடையாதுங்க, சில்வர் ஜும்காஸு. ஸோ ரிசப்ஷனுக்கு நைட் ரிசப்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கூட இங்கே நிறைய சில்வர் பேஸ்லேயே வந்து நம்மளுக்கு இயரிங்ஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் யாராவது இந்த மாதிரி தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து சூஸ் பண்ணலாம். இதிலே கூட பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பிங்க் கலர் ஸ்டோன்லாம் வச்சு நல்லா அமேசிங்காக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குற டிசைன் கூட பாருங்கள், HSL டைமண்ட் பிளாட்டினமில் வந்து டைமண்ட் வச்சு செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே டிசைனில் வந்து நான் இப்போ காமிச்ச கம்பல் இருந்தது. இது கூட பார்த்தீங்கன்னா நியூ டிசைன் தான். எல்லாத்துலேயுமே வந்து பீட்ஸ் தொங்குதுங்க, பேர்ல்ஸ் வச்ச மாதிரி. இஃப் சப்போஸ் இது மாதிரி நம்மளுக்கு கோல்டில் வேணும்னாலும் இதுக்கு வந்து நம்ம கோல்டு பாலிஷ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி ஜுவல்ஸ் வந்து கோல்டு ஷேடில் வர மாதிரி கூட இருக்குது. அதே வந்து ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி கோல்டு ஷேட் வர மாதிரியான நிறைய மாடல் இருந்தது. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து சில்வர் அந்த ஷேடு கிடையாது, கோல்டு ஷேடு வர மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு அந்த ஜும்கா கலெக்ஷன். இந்த இயரிங் கூட பாருங்க, இந்த ஸ்டட்டும் அந்த ஜும்காவும் வந்து அப்படியே அட்டாச் பண்ண மாதிரி சூப்பராக லாங் ஹேங்கிங் இல்லாமல் அப்படியே அட்டாச் பண்ண மாதிரி இருக்குது. HSL டைமண்ட் இயரிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. கீழெல்லாம் வந்து இந்த ஆஃப் ஒயிட்டில் வந்து பீட்ஸ் அந்த பேர்ல் பீட் வந்து வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்டிங் நியூ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஹேங்கிங் கிடையாது, பெரிய பெரிய ஸ்டட்டு வர மாதிரி எல்லாமே வந்து இந்த நம்ம ஆக்ட்ரஸ்லாம் போடுற மாதிரியான டிசைன் தாங்க. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நான் எந்த கடையிலையும் பார்க்கல. நிறைய வீடியோஸ் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இங்கே நியூவாக நிறைய வச்சுருந்தாங்க. இது மாதிரிலாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டுக்கெலாம் பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது மாதிரிலாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இயரிங் வந்து ஒரு நியூ கலெக்ஷனுங்க, ஒரு லீஃபி பேட்டர்னில். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த கொக்கி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கம்பலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நம்ம பெண்டன்ட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செயின் வச்சுருந்தோம்னா அதில் நம்ம கம்பல் யூஸ் பண்ணாத போது அதை ஒன்று எடுத்து பெண்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு நியூ மாடல் ஒரு இயரிங் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து வெறும் இயரிங் டைப் தான். ஸோ ஓவராலாக காமிச்சிருக்கேன். இன்னும் கூட நிறைய நியூ டிசைன்ஸ் இருந்ததுங்க. ஸோ வீடியோ ரொம்ப லென்த் ஆகுன்றதுனால இதோடு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான கண்டென்ட் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.